ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் ஒரு ஈவினிங் vlog தான். ஸோ அண்ணுக்கு கொஞ்சம் வேலை பாக்கி இருக்குன்னு உட்காந்துருக்கா. இவனுங்க அவளை சுற்றியே இருக்கானுங்க, வாக்கிங் கூப்பிட்டு போங்க அப்படின்னு. ஸோ இன்றைக்கி வந்து ஈவினிங் ஸ்நாக் பண்ணலான்னு ஒன்று பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் சாயங்காலம் போய் ஏதோ பப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாரா, சரி நைட் டின்னருக்கு பண்ணிக்கலான்ட்டு இப்போ தான் 7 மணிக்கு மேலே ஆச்சு. ஸோ தண்ணி சூடு பண்ணிவிட்டு அதில் 2 கப் அளவுக்கு சோயா சங்க்ஸ் சேர்த்துக்கிறேன். 2 கப்பு நான் பண்ணுறதுக்கு தேவையில்லை, 1 கப்பு சிட்டுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். 1 கப் அளவுக்கு எடுத்துகிட்டு நான் பண்ணுற ரெசிப்பியில் சேர்த்துக்கலான்னு. ஸோ மேலே எப்படி மிதந்துட்டுருக்கு பாருங்கள். நல்லா இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடியில் வந்துடும். ஸோ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடலாம். உப்பு போடலை, சிட்டுக்கு கொடுக்கணுங்கிறனால. க்ரீன் சட்னிக்கு இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கேன். இதோட லிங்க் வந்து நான் ஐ பட்டனில் தரேன், ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் வீடியோ. ஸோ காலையிலே பார்த்தீங்கன்னா 1 கப்பு கொண்டக்கடலை முந்தின நாள் ஊற வச்சதை வேக வச்சு தண்ணி வடித்து எடுத்து வச்சுருந்தேன். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அது கூட 2-3 பல் வெள்ளைப்பூடு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இதை வந்து தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஸோ இந்த மட்டன் கபாப் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்டைலில் நல்ல ப்ரோட்டீன் ரிச்சான இந்த கபாப் தான் செய்ய போகிறேன். இதே டின்னருக்கு சாப்பிட்டுக்கலான் இருக்கோம். ஸோ கடலை அது மாதிரி அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இதுவுமே தண்ணியெல்லாம் நல்லா வடித்து பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி சேர்க்காமல் இதையும் அரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது இது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள், அவங்க வேலையெல்லாம் முடிஞ்சு அண்ணும் அவரும் வாக்கிங் போகிறாங்க. ஸோ நம்ம இப்போ அவங்கள அனுப்பிட்டு திருப்ப வேலை பார்க்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம், 2-3 பச்சை மிளகா, கொத்தமல்லி, அப்புறம் புதினா சேர்த்துருக்கேன். ஓட்ஸு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிக்சியில் அடித்து சேர்த்துருக்கேன். அது கூடவே ஏலக்காய், பட்டை, கிராம்பெல்லாம் அரைச்சிட்டேன். தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மிளகாத்தூள். ஓட்ஸ் இதுக்கு பதிலாக நீங்கள் பொட்டுக்கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சதை துருவி சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு வந்து ஆப்ஷனல் தான், வேண்டான்னா விட்டுடலாம். நீங்கள் அந்த பொட்டுக்கடலை மாவு கூட குறைய சேர்த்துக்கோங்க பைண்டிங்காக. ஸோ நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம கட்லெட் ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கலாம். இது வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ணணும். எண்ணெய் வந்து நிறையா இழுக்கும். டீப் ஃப்ரைலாம் போட்டோம் அப்படின்னா பிரிஞ்சு ஓடிடும். அதனால் ஷாலோ ஃப்ரை பண்ணாலே போதும். கடகடன்னு ஷேப் பண்ணிக்கிறேன். நிறையவே இருக்குது. ஸோ நைட்டு சாப்பிட்றதுக்கு போக பாக்கி கொஞ்சம் ஷேப் பண்ணதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன்னா 2-3 நாள் கழித்து திரும்ப கூட பண்ணிக்கலாம். முதல் தடவை பாருங்கள், இந்த அளவு கூட எண்ணெய் ஊற்ற வேண்டாம், நான் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துட்டேன். அவ்வளோ எண்ணெயுமே குடிச்சிருது இந்த டிக்கி. அதனால் நம்ம கம்மியாக இரும்பு தோசைக்கல்லில் கூட வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்கேன் பார்த்தீங்களா, இது ஃபுல்லுமே அவ்வளவும் அப்சார்ப் பண்ணிருச்சு. அதனால் இதை விட கம்மியாகவே எண்ணெய் ஊற்றி நம்ம இது பண்ணிட்டா போதும். இல்லைனா ஏர் ஃப்ரையர் இருந்ததுன்னா அதில் கூட லைட்டாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம வச்சு எடுத்துக்கலாம். ஸோ அவங்க கீழே வாக்கிங் போயிட்டு வர்றதுக்குள்ளே இந்த வேலை முடிச்சிருவேன். நான் ஜெப்டோவில் வந்து கொஞ்சம் ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அது டெலிவரிக்கு வந்திருக்காங்க. ஸோ அபியோட எக்ஸ் கோலீக், நாங்கள் ட்ரிப்பெல்லாம் போவோம், நம்ம வீட்டுக்கு வருவா இல்லையா, ஷாலு அண்ணு மாதிரின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, எனக்கு அவள் வந்து இன்றைக்கி வரேன்னு சொல்லியிருக்கா. கிட்டத்தட்ட 5-6 மாதம் கழித்து வரா. ஸோ வந்தோன்னா செம அரட்டை அடிச்சுட்டு நல்லா டைம் பாஸ் ஆகும். ஸோ அவங்களுக்காக மார்னிங் வந்து காலையில் தோசைக்கு சிக்கன் குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு அது போக கொஞ்சம் காயெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ பாருங்கள், அவ்வளோ எண்ணெயுமே ஃபுல்லும் அதை அப்சார்ப் பண்ணிடுச்சு, எடுத்துட்டேன். அடுத்த ஈடு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இந்த அளவு சேர்த்தாலே போதும். ஏர் ஃப்ரையரில் கூட ஆக்சுவலாக பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட் டைம் பண்ணுறப்போ ஏர் ஃப்ரையரில் வச்சிட வேண்டியது. ஸோ பாருங்கள், அவ்வளோ எண்ணெய் 2வது தடவை ஊற்றுனதுமே அது ஃபுல்லாக அப்சார்ப் பண்ணிடுச்சு. சாப்பிட்டு பார்க்கலாமா? அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். டுண்டே கபாப் அப்படின்னு சொல்லுவாங்க, லக்னோ அந்த சைட்லலாம் மட்டன் இது வச்சு செய்வாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி மெல்டின் மவுத் தான், நிஜமாகவே இது மெல்டின் மவுத் டிக்கீஸ் தான், சூப்பராக இருக்கும். க்ரீன் சட்னி, கெச்சப், இல்லைன்னா இம்லி சட்னி சொல்லுவாங்க இல்லையா, புளி சட்னி, இனிப்பு இதுவாக பண்ணுவாங்க நார்த்தில், அதை வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இது போக கொஞ்சம் சாதம், ரசம் எல்லாமே இருக்குது. அதனால் டின்னருக்கு இதுவும் தான். செம சூடு, வாய் வெந்துருச்சு. சரி கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கலாம் அப்படின்னு அவசரமாக ஒரு பெரிய பீஸாக போட்டுட்டேன் வாயில், அவ்வளோ சூடு. ஸோ சாப்பிட்டுட்டு நான் வந்து வாக்கிங் போகலான்னு இருக்கேன். நான் வாக்கிங் போயிட்டு வர்றப்பயே பார்த்திங்கன்னா ஷாலு வந்தாச்சு. ஸோ அவளை வந்து சிட்டுக்குமே ரொம்ப பிடிக்கும். அவள் கூடயே ரொம்ப நேரம் பாருங்க விளையாண்டுட்டு இருந்தானுங்க. ஸோ நைட்டு வந்து சாப்பிட்டுட்டு பிரேமம் மூவி பார்த்தோம். வேலண்டைன்ஸ் டே நாங்கள் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணோம். நாள் கழிச்சு வந்திருக்கா ஷாலு. ஆமாம், ஜாஸ்தியாக இருக்கும். ஏய் டெட்டு யாருடா வந்திருக்கா? டெட்டு யார் வந்திருக்காடா? ஸோ அதுதான் நைட்டு படம் பார்த்துட்டு கிட்டத்தட்ட காலங்காத்தால 5 மணி வரைக்கும் செம அரட்டை, தூங்குறதுக்கும் லேட் ஆகிடுச்சு. சண்டே அதனால தான் vlog எடுக்கல. நல்லா சமைச்சு சாப்பிட்டு திருப்பியும் ஒரு படம்லாம் பார்த்தோம். ஹோப் இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.
இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.